இன்னும் இதெல்லாம் பத்தாதுண்ணா. இன்னும் இன்னும் நிறையா வாங்கணும், நல்லா இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறேன். நற்பண்புகளை மேம்படுத்த சிக்கனம் மிகவும் அவசியமான ஒன்று. கண்டிப்பாண்ணா ராஜேஷண்ணா, கண்டிப்பா. துபாய் ராஜேஷண்ணா தெரியலையா, மறந்துட்டீங்களா? ராஜேஷன் சொன்னாலும் புரியல உங்களுக்கு. துபாய் அண்ணா, துபாய் ராஜேஷண்ணா. அவர் இப்போ பிஸி ஆகிட்டார், வர்றதே இல்லை, அதனால மறந்துருப்பீங்க. கேசரி வேணுமா ப்ரோனா? கேசரி வேணுமா? நாய் இனிப்பு திங்கலாமா நாய்க்குட்டிங்களா? நிறைய கொடுத்துட்டோம் ஜோதி, சொல்லிட்டா. சோறுல திங்க மாட்டேன், தயிர் சோறு. கேசரி தான் வேணும் உனக்கு? ம், அப்போ நல்ல கப்புள்ஸ் தான், சேவிங்ஸ் முக்கியம் தான். ஆமாங்க, ஆமாண்ணா. என்னோட வீட்டுக்கார் வந்து குழந்தைகளுக்கு நல்லா செலவு பண்ணுவார். நான் வந்து குழந்தைகளுக்கும் எது வாங்கி கொடுக்கணும்னா அது மட்டும்தான் வாங்கி தருவேன். குழந்தைகளுக்கு அவர் வந்து குழந்தைகிட்ட வந்து கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக பண்ணிடுவார். மற்றபடி வீட்டில் சிக்கனமாக இருப்பார். அவர் ட்ரெஸ்ஸு வாங்குறதுல அதில் எல்லாம் சிக்கனமாக இருப்பார். குழந்தைகளுக்கு வந்து இந்த விளையாட்டு பொருள் இதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. குழந்தைகளுக்கு வந்து நம்ம எது வாங்கி கொடுக்கணும் அந்த தான் வாங்கி கொடுக்கணும். சும்மா அவங்களுக்குமே நம்ம கஷ்டத்தை சொல்லி வளர்த்தனா தான் நாளைக்கு அவங்களுமே நம்ம ஏதோ ஒரு கஷ்டங்கும் போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் அது பண்ண மாட்டார். குழந்தைகளுக்கு வந்து இஷ்டத்துக்கு அவங்க கேட்குறது வாங்கி தருவார். நான் வந்து குழந்தைக்கு வந்து அவங்க அப்பாவை மட்டும்தான் தேடுங்க. எங்கேயாவது போகணும் வரணும்னா என் கூட வரமாட்டாங்க. ஏன்னா நான் எதுவுமே வாங்கி தர மாட்டேன். சாப்பிட வாங்கி தருவேன். சாப்பிட வந்து எது கேட்டாலும் வாங்கி தருவேன். வந்து விளையாட்டு பொருள் கேட்டால் எனக்கு பிடிக்காது. ஏன்னா நிறைய விளையாட்டு பொருள் வாங்கி அவங்க உடச்சி வீண் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு செலவு தானே. அதுக்கு நம்ம சாப்பிட்டா கூட அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அவர் வந்து அப்படி இல்லை, விளையாட்டு பொருளுக்கு நல்லா செலவு பண்ணுவார் குழந்தைகளுக்கு. எனக்கு அது மட்டும் பிடிக்காது. சேவிங்ஸ்க்கு டிப்ஸ் கொடுங்கக்கா, எனக்கு காசு கையில் நிற்க மாட்டேங்குது. கண்டிப்பாங்க, கண்டிப்பாக டிப்ஸ் கொடுக்குறேன் சரியா? கேமி வேர்ல்டு அம்மா சமையல் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஆமாங்க சிவா. பித்ரு இன்னும் போகலை, வேணும்னா பாரு ஜோதி. ஆமாங்க, என்னை பார்க்கறக்குனே உட்காந்துருக்குது. சிலம்பண்ணா 12:50 ஆகிவிட்டது. சிஸ் பாய் ஸ்கூல் போயிட்டு வர. பாய் அண்ணா, ராஜேஷ் அண்ணா. அக்கா, என் மேனேஜர் வேலைக்கு சாப்பாடு டைம் ஓவர் கூப்பிடுறாரு. ஆனால் எனக்கு போக மனசு இல்லை. லைவை பார்த்துட்டே இருக்கேன். ஹெட்ஃபோன் கேட்டால் அவனை தரமாட்டான். எவனும் தரமாட்டான். ஹெட்ஃபோன் கேட்டால் தரமாட்டிக்கிறாங்களா? சரிங்க சரிங்க, பரவாயில்ல போங்க. நீங்கள் ஈவினிங் வாங்க. கேமி வேர்ல்டு. என்ன பேர் உங்கள் பேர்? சிஸ்டர், நான் இந்த ஐடி டிலீட் பண்ணிவிடுவேன் கொஞ்சம் நாளில். பட் வேறு ஐடி வந்தால் கூட என் நேம் இல்லை தான் வருவேன், மறந்துடாதீங்க என்னைய. ஏன் கொஞ்ச நாள் கழிச்சு வரீங்க? உடனே வேறு ஐடி ஓப்பன் பண்ண வேண்டியதானே தருண்? ஏன் தருண்? ஆமாம், சொல்லிட்டேன்னா நல்லது. சொல்லாமல் சரி சரி, நீங்கள் எந்த ஐடியில் வந்தாலும் புரியும். ஆனால் நிறைய பேர் ஃபேக் ஐடியில் வரனால யாரையுமே நம்ப முடியலப்பா. ஐடி டிலீட் பண்ணிட்டு வேறு ஃபோட்டோ வச்சுட்டு வந்தால் கூட எனக்கு அவங்கள நம்ப முடிய மாட்டேங்குது. அஸ்வின், அக்கா என் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே அஸ்வின். மறந்துடுவேனா தெரியல. சரி, டெய்லி வாங்க, பழகிடுவேன். ஜோதி 50 லைக் வந்துடுச்சு. லைவ் கட் பண்ணிவிட்டு போய் 50 லைக் எங்கே வந்துச்சு? பண்ணிட்டு போய் சாப்பிடுமா சகோதரி. நைட் லைவ் பார்க்கலாம் ஜோதி. கண்டிப்பாக சிலம்பண்ணா. பாய்ண்ணா. ஆதிராஜ் ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? உங்கள் ஃபோன் எங்க? அரவிந்த் செக் பண்ணி சொல்லுப்பா. அரவிந்த், எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காது நினைக்கிறேன். இவங்க பூராவே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். இப்போ பேசுகிறவங்க பூரா 40 பேர் இருக்காங்க. அதில் பாதி பேர் இவளுக்கு போய் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இவளுக்கு மெசேஜ் போடணுமா, நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜெயக்குமாரண்ணா ஹாய். சர்ப்ரைஸா? சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப். ஐயோ, நீங்கள் சொல்லவே வேண்டாம், கம்முன்னு இருங்க. நான் திருப்பூர் சிஸ்டர். ஓகேண்ணா, நான் கோயம்புத்தூர். ப்ரூனோ, கேசடி வேணுமா? கேசடி வேணுமா? இனிப்பு திம்பியா நீ? ஏன் இது கேசடி திங்குது? டிஃப்ரெண்டான நாயாக இருக்குது. சண்டைக்கு நிற்கிறா தரல. பெசம் 1/4 கிலோ ரவை வாங்கி இவனுக்கு கேசரி பண்ணி கொடுத்துருங்க. டெய்லி சோறு போட வேண்டாம், கறியெல்லாம் வாங்க வேண்டாம். பாய்க்கா, நான் போயிட்டு வரேன், நைட்டு வரேன். சாரி, லைவில் ரொம்ப நேரம் இருக்க முடியல, நைட்டு வந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே தம்பி, தேங்க்யூ. அஸ்வின் தேங்க்யூ. நைட்டு வாங்க சரியா? நானும் லைவ் கட் பண்ணிடுவேன் இப்போது. ஜெயக்குமார்ண்ணா நல்லா இருக்கேண்ணா. கோயம்புத்தூரில் தானே இருக்கேன். அட்ரஸ் இதில் சொல்ல முடியாது. தருண், நான் நம்பலாம். பிரேக்கப் டைமில் உங்கள் லைவ் தான் என்னோட மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிச்சு.
அதான் உங்கள் லைவ் அட்டன்